கோயில் பிரசாதம் எப்படி வாங்கி சாப்பிடணும் தெரியுமா? சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? அவங்க கணிப்பு எல்லாம் வேற லெவல். கோவில்கள் மற்றும் வீட்டு பூஜை அறையில் இறைவனுக்கு படைக்கப்படும் பலதரப்பட்ட உணவுகள் பிரசாதங்கள் எனப்படுகின்றன. உணவானது இறைவனுக்கு படைக்கப்பட்ட பிறகு பிரசாதம் என்று அழைக்கப்படுகிறது. உணவுகள் மட்டுமின்றி விபூதி, குங்குமம், புஷ்பம் மற்றும் தீர்த்தம் முதலானவையுமே பிரசாதம் என்றே அழைக்கப்படுகின்றன. பூஜையில் நைவேத்தியத்திற்கு படைக்கும் பொழுது வாழை இலையின் காம்பு பகுதி கடவுளை நோக்கியும் நுனி பகுதியானது நம்மை நோக்கிய நிலையிலும் இருக்க வேண்டும். நைவேத்திய பிரசாதங்களை தயாரிக்கும் போது அதில் குறைந்த அளவே காரம், உப்பு, எண்ணெய் முதலானவற்றை பயன்படுத்த வேண்டும். தூய்மையான பசு நெய்யை அதிக அளவில் பயன்படுத்தலாம். பச்சரிசி, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, பயத்தம் பருப்பு, துவரம் பருப்பு, புளி, தனியா, வரமிளகாய், கருப்பு உளுந்து, கோதுமை மாவு, நவதானியங்கள், வெந்தயம், மிளகு, சுக்கு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை, வெல்லம், ஏலக்காய், பால், நெய், நல்லெண்ணெய், கருப்பு எள், பச்சை கற்பூரம், முந்திரி, திராட்சை, உப்பு முதலானவற்றை கொண்டு பிரசாதங்கள் கோவில்களில் உள்ள மடப்பள்ளிகளில் தயாரிக்கப்படுகின்றன. பெரும்பாலானோருக்கு பிரசாதத்தை தங்கள் வலது உள்ளங்கையில் பெற்று அந்த பிரசாதத்தை அப்படியே வாயில் கடித்து சாப்பிடும் வழக்கம் உள்ளது. இப்படி செய்வது தவறாகும். கோவில்களில் தரும் பிரசாதத்தை வலது கையில் வாங்கி இடது கையில் வைத்து பின்னர் வலது கையால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட வேண்டும். மேலும் இறைவனுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட பிரசாதத்தை கீழே சிந்தாமல் பொறுமையாக சாப்பிட வேண்டும். தமிழ்நாட்டில் பல்வேறு கோவில்களில் பல வகையான பிரசாதங்கள் வழங்கப்படுகின்றன. இப்படியாக காஞ்சிபுரம் குடலை இட்லி, அக்கார வடிசில், ஸ்ரீமுஷ்ணம், கோரை கிழங்கு முஸ்தா சூரணம், அழகர் கோவில் தோசை, மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் மண்டையப்பம், கோவிலடி அப்பால ரெங்கநாதர் கோவில் அப்பம், பழனி பஞ்சாமிர்தம், பிள்ளையார்பட்டி மோதகம், பெருமாள் கோவில் புளியோதரை, சபரிமலை ஐயப்பன் அரவண பாயாசம், சிங்கப்பெருமாள் கோவில் மிளகு தோசை, ஆருத்ரா திருவாதிரை களி, ஸ்ரீரங்கம் சம்பார தோசை, ஆழ்வார் திருநகரி வங்கார தோசை, திருக்கண்ணபுரம் முனையதரன் பொங்கல், ஸ்ரீ ஹயக்ரீவ பண்டி கருடாழ்வாருக்கு உகந்த அமிர்த கலசம், ஸ்ரீரங்கம் அரங்கன் கோவில் அரவணை, திருப்புல்லானி பாயாசம் என புகழ்பெற்ற பல கோவில் பிரசாதங்கள் உள்ளன. மேலும் பெருமாள் கோவில் சர்க்கரை பொங்கலும் தயிர் சாதமும் மிகவும் புகழ்பெற்றவை. நவராத்திரி சமயத்தில் விநியோகிக்கப்படும் சுண்டல் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பிரசாதமாக கருதப்படுகிறது. இறைவனுக்கு படைத்து பின்னர் பக்தர்களாகிய நமக்கு பிரசாதமாக விநியோகிக்கப்படுகிறது. கோவில்களில் சிறிதளவே தரப்படும் இத்தகைய பிரசாதங்களை நாம் சாப்பிட்டதும் பசி முழுவதும் அகன்று வயிறு நிறைந்த ஒருவித திருப்திகரமான உணர்வு நமக்கு ஏற்படும். இது இறைவனின் அருளாகும். கோவிலில் இறைவனுக்கு படைத்து பக்தர்களுக்கு வழங்கப்படும் தெய்வீக சக்தி நிறைந்த பிரசாதத்தை எந்த காரணத்தை முன்னிட்டும் வீணாக்க கூடாது, கீழே சிந்தக்கூடாது. இது மிகவும் முக்கியம். பிரசாதம் மட்டுமின்றி எந்த ஒரு உணவையும் வீணாக்க கூடாது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.